கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ரோமருக்கு நிருபம் 1 16 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த வாக்கியத்திலிருந்து நான் எடுத்து சொல்கிறேன். அப்படியானால் கிறிஸ்துவின் சுவிசேஷம், அதாவது இயேசுவானவர் தான் நம்முடைய சுவிசேஷம். அவரை குறித்து சொல்லுகிற செய்தி தான் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷ செய்தியின் மூலமாய், அதாவது இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற செய்தியின் மூலமாய் மனித வாழ்க்கை மாறுகிறது, மக்கள் மாற்றப்படுகிறார்கள், தேவனுடைய திட்டம் அவர்கள் வாழ்விலே செயல்பட ஆரம்பிக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே அநேக நற்செய்தியை சொல்ல அநேகர் வெட்கப்படுகிறார்கள். நற்செய்தியை சொல்வது போதகருடைய வேலை, நற்செய்தியாளருடைய வேலை, மிஷனரிகளுடைய வேலை, சொல்ல வேண்டுமென்றால் பைபிள் உமனுடைய வேலை என்று அநேக சாக்கு போக்கு சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் நற்செய்தியை சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் நிருபம் 10 வாசித்து பாருங்கள். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கலுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் மார்க் நற்செய்தி நூல் 8 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 8 38 வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. 8:38 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் விபச்சாரம் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதலோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அருமையானுள்ளே, வெட்கப்படக்கூடாது. இயேசுவை குறித்து சாட்சி சொல்லவும், இயேசுவை குறித்து பேசவும், இயேசுவுக்காக ஊழியம் செய்யவும் நாம் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி திருமறையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாமத்திலே வெட்கப்படாத பலரை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். 1 நூற்றாண்டு திருச்சபையின் மக்கள் யாருமே வெட்கப்பட்டதாக வசனம் இல்லை. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே 5 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 5 42 வாக்கியம் சொல்கிறது, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேச பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். 1 நூற்றாண்டு திருச்சபையின் மக்கள் உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானம் வந்தாலும் ஆண்டவரை குறித்து பேசுவதிலே, அவரை அறிக்கை செய்வதிலே வெட்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புஸ்தகத்திலே 3 பாருங்கள். சாத்ரா, மேஷக், ஆபேத்நேகோ 3 பேரும் நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக வெட்கப்படாமல் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லி உறுதியாய் நின்றார்கள். அருமையானவர்களே, இங்கே தானியேல் 6 சிங்க கெவிகளிலே தானியேல் போடப்படுகிறதை அவன் நன்றாக அறிந்திருந்த போதிலும் கூட அவன் தன்னுடைய விரோதிகளுக்கு முன்பாக அவன் வெட்கப்படாமல் ஆண்டவரை ஆராதித்ததை திருமறையிலே வாசிக்க முடிகிறது. அதே சமயத்திலே அப்போஸ்தலருடைய 9 அங்கே சவுல் என்கிற அந்த மனிதனுடைய நிலைமை இந்த அனனியாவுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவன் வெட்கப்படாமல் அங்கே சவுலை சந்தித்து நற்செய்தி சொல்லி அவனுக்காக ஜெபித்ததை அப்போஸ்தலர் 9 நாம் காண முடிகிறது. அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து நாம் வெட்கப்படவே கூடாது. எபிரேயர் நிருபத்திலே 12 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அவரையே நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எபிரேயர் நிருபம் 12 நீங்கள் 2 வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது திருமறை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலவாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு கூட ஆண்டவர் வெட்கப்பட அவர் மறுத்ததில்லை. அவருடைய பாடுகள் சமயத்திலே எத்தனை பேர் அவமானப்படுத்தினார்கள், ஆனால் அவர் வெட்கப்படவில்லை. அந்த வெட்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதை அறிந்திருக்கிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 1 எடுங்கள்.
அங்கே 1ஆம் அதிகாரத்திலே 8வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அணுவி என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற மனிதன் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏன் நேரிட்டு வியாதியிலோ மரண படுக்கையிலோ இருப்பான். ஆனால் அநேகர் அந்த மனிதனை விட்டு விலகி ஓடுகிறது மாத்திரமல்லாமல் அவனை குறித்து தூசித்து பேசுகிறதை கூட நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதோ கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்து வெட்கப்படாதபடி தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட பாட அனுபவி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆகவே ஆண்டவரை குறித்து வெட்கப்படாதிருங்கள், அவருடைய நற்செய்தியை குறித்து வெட்கப்படாதிருங்கள், அவருக்காக மெய்யாக ஊழியம் செய்கிற மக்களோடு கூட இருப்பதை குறித்து வெட்கப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வெட்கத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை தாரும். கிறிஸ்துவுக்காக வெட்கங்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு பலனும் வல்லமையும் தாரும். உம்முடைய அற்புதமான கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.